வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடிகள் எடுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு தீப ஆராதனையும் பாலாபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு ஏராளமான பக்தர்கள் கொண்டு வந்த பால்குடத்தின் மூலம் சண்முகருக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதேபோல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நெல்லை, விருதுநகர், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடினர். பின்னர் பால் காவடி, மயில் காவடி போன்ற பல்வேறு காவடிகள் எடுத்தும் பால்குடம் எடுத்தும் சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதில் தளவாய்புரம், சேத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.